ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எக் பொடி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்குங்க. வதங்கின உடனே பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா தொக்கு மாதிரி வரணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதங்கின உடனே உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ உடச்சி ஊற்றிக்குங்க. ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எக் பொடி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம சுட சுட வடித்து வச்ச சாதத்தை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி, நீங்கள் புதினா இருந்தாலும் ஆட் பண்ணலாம். என்கிட்ட கொத்தமல்லி மட்டும் தான் இருந்தது, அதை நறுக்கி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிண்டி இறக்கினீங்கன்னா சுவையான எக் பொடி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுங்க. வர டைம் காலியாக தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.